பாருங்க கைஸ், இதுதான் காய் சொல் பண்ணக்கூடாது, வேறு பயமாக இருக்கு சொல்லும். அடுத்து ஜூஸ் பண்ணலாம். இது பேர் ஃபேஷன் ஃப்ரூட்டு. இதில் ஜூஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி ஜூஸ் பண்ணலான்னு காய்க்கிறோம். வாங்க அத்தை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அத்தை காட்டுறேன். பார்க்கறதுக்கு கொயாக்காய் மாதிரி தான் இருக்குது. கொயாக்காய் மாதிரி இது உள்ள அர்த்தாக்கா இந்த மாதிரி இருக்கு. பாருங்க, ஸ்மெல்லு சூப்பராக வருது கைஸ். நல்லா இது உள்ள இது மட்டும் தான் போட்டுக்கணும். இது உள்ளக்கு தான் இது வரைக்கும் போட்டுக்கணும். இது உள்ள இது வரைக்கும் பாருங்க. தள்ளிக்கணும் ஃபுல்லு க்ளீனாக வந்துடுது. இப்படி அறுத்து எல்லாத்தையும் இது மாதிரி உள்ள தள்ளிக்கணும். இது அவ்வளோதான். இதுமாரி அறுத்து போட்டுக்கணும். உள்ளக்கு தெரியும் இப்படி போட்டுக்கணும். இதுமாரி அறுத்து இதுமாரி எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கைஸ். நல்லா பாருங்க கைஸ், இதுமாரி இருக்குது. எல்லாம் அட்டத்தையும் இதுமாரி போட்டுக்கலாம். கிட்டுக்கு பிடி ஒன்று அப்படி இதுக்கு மேல் இப்படி அப்படி பாருங்க கைஸ். இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாம் அறுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் அறுத்து வச்சுக்கின்னு இதுமாரி மிக்சியில் ஒன்று ஒன்றா தள்ளிக்கணும். காய் பார்த்தா இதுமாரி காய் இது மாதிரி இருக்குது. காய் இது மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு. பைத்தா தான் நல்லாயிருக்கும். பைத்தா தான் அதுக்கு பிரயோஜனம். இது காயக்கிறதுக்கு காயாக இருந்தால் இது மாதிரி இருக்குது பாருங்கள். மாதிரி இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கிது. தள்ளினாக்கா இது மாதிரி க்ளீனாக வந்துடுது. காய் வேஸ்ட்டு தான். இது மாதிரி இருக்கும் காய். இது ஒன்று ஒன்றா தள்ளிக்கலாம். மிக்சியில் உள்ளக்குது அப்படியே தள்ளிக்கிடுது. அது எப்படி இருக்குது அது மாதிரி சொல்லு. பாருங்க சார், அது எப்படி இருக்குதுன்னு நக்கி பார்த்து சொல்கிறலாம். கொஞ்சம் புளிப்பு தான். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு சக்கரை தான் போட்டுக்கணும். இதுக்கு சக்கரை ஒன்றும் சக்கரை போட்டுக்கலாம். வெல்லம் ஒன்றும் வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு காய் வேஸ்ட் ஆகிடுச்சு. பைக்கில் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு. மிச்சம் எல்லாம் நல்லா பைத்துக்குது. ஒன்று தான் வேஸ்ட்டாக போச்சு பைக்கில். இதெல்லாம் எடுத்து போட்டோம். இப்போ மிக்சியில் போட்டுனுக்குது பாருங்க. மிக்சியில் போட்டுனுக்குது. நாங்கள் சக்கரை போட்டு செய்கிறோம். ஓணுன்றவங்க வெல்லம் போட்டு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திட்டிப்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது பயம். சக்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுன்னு சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க வெல்லம் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இது கோல்டு, ரொம்ப கோல்டு இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. உடம்பு சூடாயிட்டுக்குதுன்றவங்க சாப்பிட்லாம். இது கோல்டு ஜூஸு. தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைக்கலாம். பாருங்க இது எந்த மாதிரி இருக்குது. மிக்சியில் போட்டு சக்கரை போட்டோம். நாங்கள் சக்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். எந்த மாதிரி இருக்குது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரை பத்தில் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். பாருங்க சக்கரை பத்தில் சக்கரை காலி ஆயிடுச்சு. அடுத்த வெல்லம் இது வெல்லம் போட்டுக்கிறோம். வெல்லம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். புளிப்பு ஆனால் அது இதுக்கு சர்க்கரை வெல்லம் எது இருந்தாலும் ஜாஸ்தி போட்டுனா தான் நல்லாயிருக்கும். இது புளிப்பாக்குது கொஞ்சம். பாருங்க ஜூஸ் அது மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு கொஞ்சம் வெடிகட்டிடுங்க. இது கருக்கருப்பாக வைக்கிது இல்லையா கொட்டை, இதெல்லாம் வெடிகட்டிட்டே நல்லாயிருக்கும். வெடிகட்டிட்டு ஜூஸு பாருங்கள் வெடிக்குது குண்டால். அப்படியே மாம்பழம் கலர் இருக்குமே ஜூஸ், மாம்பழம் ஜூஸு
அது மாதிரி கலராக இருக்குது பாருங்கள். நான் குச்சி இருப்பீங்க தெரியும். எலுமிச்சக்காய் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிக்கணும். புளிப்பு வருது, புளிப்பாக்குது கொஞ்சம். அது சர்க்கரைக்குன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லா தான் இருக்குது. இந்த வெடிகட்டினா இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்குது பார்த்தங்க வெல்லம்